ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கௌரி சங்கர் மிகவும் திறமையான ஒரு காவல்துறை அதிகாரி. துணை ஆய்வாளராக பணிபுரிந்தாலும் LLB முடித்த பிறகுதான் காவல்துறையில் சேர்ந்து பணியாற்றுகிறான். திறமை எந்த அளவு அவனிடம் கொட்டி கிடக்கிறதோ அதே அளவு கோபத்துக்கும் சொந்தக்காரன். அது ஒன்றுதான் அவனது மைனஸ் என்று கூறுவதில் தவறில்லை. 6 அடி உயரமும் அதற்கேற்ற கம்பீரமான உருக்கு போன்ற உடலும் அவனுக்கு சொந்தம். மாநிறம். ஒருமுறை பார்த்தால் மீண்டும் மறுமுறை பார்க்க தோன்றும் வசீகரமும் ஏதோ ஒரு காந்த சக்தியும் அவனிடம் இருப்பதை அனைவரும் பறைசாற்ற வேண்டும் என்பது இல்லை, மௌனமாக ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் பாட்டியும் மட்டும்தான். ஒரு நடுத்தர குடும்பம். அம்மா பாட்டி என்றால் அவனுக்கு அப்படி ஒரு பாசம். ஆனாலும் அவர்களே ஏதேனும் தவறு செய்தால் கூட பொறுத்து கொள்வதில்லை, கோபத்தை காட்டி விடுவான். அவனோடு துணை ஆய்வாளராக பணியில் சேர்ந்தவன் தான் ஒரு காலத்தில் அவனுக்கு நண்பனாக இருந்து எதிரியாக மாறிய குணசேகர் என்ற குணா. இருவருக்கும் இடையில் கல்லூரி நாட்களிலேயே போட்டியும் பொறாமையும் கொடி கட்டி பறந்தது. அது இப்போதும் தொடர்கிறது. கௌரி சங்கரை முந்திக் கொண்டு தான் பதவி உயர்வு பெற வேண்டும் என்பது குணசேகரின் எண்ணம் மட்டுமல்ல, அதற்காக எந்த வழியையும் கையாளும் துணிவும் அவனுக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் குணசேகருக்கு முன்னால் தன் திறமையால் தான் பதவி உயர்வு பெற வேண்டும் என்பது கௌரி சங்கரின் லட்சியமாகவும் இருந்தது. இதற்கிடையில் தான் அவர்களது மேலதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்புமணி இருவரையும் தனிப்பட்ட முறையில் தன் வீட்டிற்கு அழைத்தார். ஏதோ ரகசிய வேலை என்றும் அதை தன் அலுவலகத்தில் பேச முடியாது என்றும் கூறிதான் இருவரையும் மாலை வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். ஒரே நேரம் வந்து சேர்ந்த இருவரும் முன்வாசலுக்கு வர கௌரி சங்கர் கையை நீட்டி அழைப்பு மணியை அழுத்தும் முன் குணசேகர் அவனை முந்திக் கொண்டு அழைப்பு மணியை அழுத்த கதவை திறந்த அந்த கன்னியின் வனப்பில் சொக்கி நின்றான் குணசேகர். சொடக்கு போட்டு அவனை அழைத்து, யாருங்க, என்ன வேணும் என்று கேட்கும் போது அவள் விழிகள் கௌரி சங்கரை லேசாக உரசி சென்றது. தன் நிலைக்கு வந்த குணசேகர், நான் சப் இன்ஸ்பெக்டர் குணசேகர், சார் வர சொன்னாரு என்றான். கௌரி சங்கரை பார்த்தவள், இவர் என்ன உங்க கையாளா? அவள் வார்த்தைகளில் குறும்பு. குணசேகர் அவள் அழகை கண்டு வழியும் போது அவளை அலட்சியப்படுத்துவது போல் நின்று கொண்டிருந்தாலும் அவளது அழகும் இளமையும் கௌரியையும் அசைத்து பார்க்கவே செய்தது. முட்டி வரைதான் இருக்கிறது அவளது அந்த குட்டை பாவாடை. 2 கால்களும் வாழைத்தண்டுகளோ என்று சந்தேகம் கொள்ள வைத்தன. கைகள் கூட அளந்து செதுக்கியது போன்று மிகவும் அழகாகவும் அளவாகவும் இருக்கிறது. இடுப்புக்கு கீழே கொஞ்சம் இறங்கி நிற்கும் குட்டை டோப் ஒன்றை அணிந்திருப்பவளின் டோப்பின் மேல் 2 பட்டன்கள் அலட்சியமாக விடப்பட்டிருந்தாலும் அவள் கழுத்தில் தொங்கும் மெல்லிய தங்க நிற செயினை மட்டுமே அது வெளியே காட்டுகிறது. அதையும் தாண்டி ஏதாவது தெரிகிறதா என்று தன் எக்ஸ்ரே கண்ணை ஓடவிட்டு தேடும் குணசேகரை அவள் கவனிக்கவில்லை. கௌரி யார் என்று அறியும் ஆவல் அவள் முகத்தில் அப்பட்டம். நானும் சப் இன்ஸ்பெக்டர் தான், பேரு கௌரி சங்கர். ஓ, கௌரி சங்கர், பிளீஸ் உள்ள வாங்க. அப்பா ஒரு அவசர வேலையா வெளியே போயிருக்காங்க, 2 பேர் வருவாங்க, உட்காரவை, நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா யாரு என்னன்னு சொல்லல என்ற பொன்னிறத்த அழகி திரும்பி வீட்டிற்குள் செல்ல பின்னால் வரும் குணசேகரின் விழிகள் அவள் பின்னழகை ரசித்தது. இடுப்பளவு நீண்ட கார் கூந்தலை விரித்து போட்டிருக்கிறாள். இருவருக்கும் தன் அப்பாவின் அலுவல் அறையை காண்பித்து, 2 பேரும் இங்க உட்காருங்க, அப்பா இப்ப வந்துடுவாரு என்று கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவள், கண்ணம்மா இவங்க 2 பேருக்கு டீ கொடுங்க என்று கூறிவிட்டு மாடி ஏறி மேலே வந்தாள். அறைக்குள் வந்தவள் CCTV முன் அமர்ந்து அப்பாவின் அலுவல் அறையில் வைக்கப்பட்டிருக்கும் CCTV கேமரா வழியாக கௌரி சங்கர் குணசேகர் இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தாள். அமைதியாக கம்பீரமாக அமர்ந்திருக்கும் கௌரி சங்கர் அவள் மனதை கவர்ந்தெழுக்கவே செய்கிறான். குணசேகர் என்ன செய்கிறான் என்று பார்க்க விரும்பி அவளது விழிகள் அவனை நோக்கி செல்லும் போதும் ஏதோ ஒரு காந்த சக்தி அவளது விழிகளை இழுத்து மீண்டும் கௌரி சங்கரின் மீது நிறுத்துவதை அவள் உணர்ந்தாள். ஒரு 2 நிமிடம்தான். அவள் அப்பா வந்து விட்டார். இருவரிடமும் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மூவருக்கும் வேலைக்கார அம்மா டீ கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு 2 மணி நேரம் எதை பற்றியோ மூவரும் கூடி பேசிவிட்டு எழுந்து ஹாலுக்கு வந்தனர். என்னுடைய மகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வழியில எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு இருந்தா பார்த்து அதட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுவீங்கல்ல, குறும்பாக கூறியவர் செல்லை எடுத்து, சாதனா கொஞ்சம் கீழே வாமா என்றார். இப்போது அவரது விழிகள் கௌரி சங்கர் குணசேகரின் மீது திரும்பியது. நான் சும்மா சொன்னேன், அவ அப்படியெல்லாம் ஊர் சுத்துற டைப் கிடையாது.
சில நொடிகளில் மாடி இறங்கி வந்தாள் சாதனா. இது என்னுடைய பொண்ணு சாதனா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், வீட்லயே இருந்து வேலை பாக்குறா. சாதனா, இது சப் இன்ஸ்பெக்டர் குணசேகர், இது சப் இன்ஸ்பெக்டர் கௌரி சங்கர். ஹலோ என்று புன்னகையோடு அவள் கரங்களை கூப்ப ஹலோ என்று அனைத்து பற்களையும் காட்டி சிரித்தான் குணசேகர். ஹாய் என்று ஏதோ பேருக்கு கூறிவிட்டு விழிகளை இழுத்து கொண்ட கௌரி சங்கர் மீதுதான் அவள் விழிகள் வட்டம் அடிக்கின்றன. அதை கவனித்த குணசேகருக்கு ஏனோ கோபம் வந்தது. சாரி சாதனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு இவனை பிடிச்சிருக்க மாதிரி தெரியுதே. அப்படின்னா நீ என் வலையில சிக்க போறதில்ல. என் வலையில சிக்காட்டி கூட பரவாயில்ல, நீ இவனுக்கு மட்டும் சொந்தம் ஆகவே கூடாது. இந்த பேரழகு எனக்கு சொந்தம் ஆகாட்டி என் எதிரி இவனுக்கு எப்படி சொந்தம் ஆகலாம்? உனக்கு இவன் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்புக்கு இன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் பாரு, மனதில் கூறிக்கொண்டான் குணசேகர். ஓகே சார், எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கௌரி சங்கர் எழுந்து கொண்டான். அவன் சென்ற பிறகு, அவசர வேலைன்னு சொல்லிட்டு எங்க போறான்னு தெரியுமா சார்? எங்க? இங்க அனுப்பிரியான்னு சொல்லி ஒரு மசாஜ் சென்டர் இருக்கு சார், அங்கதான் போறான். அது பேருக்கு மட்டும்தான் சார் மசாஜ் சென்டர், அங்க வேற ஏதோ கூத்து நடக்குதுன்னு வெளியில பேசிக்கிறாங்க சார். அதை கேட்டது முகம் சுளித்தாள் சாதனா. அப்படியா? ஆனா டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேராச்சே. இப்பதான் வேலைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டேன். அது முன்னாடி சார், இப்போ என்னுடைய எதிரின்னு சொன்னா அது இவன் தான், நம்பர் 1 எதிரி சார். காலேஜ்ல படிக்கும் போது காலேஜ் டே அன்னைக்கு கரண்ட் போன அந்த நேரத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு இழுத்து கிஸ் பண்ணிட்டான் சார். அதை யாரும் கவனிக்கல. ரொம்ப தற்செயலா என்னுடைய செல்போன் டார்ச் வெளிச்சத்துல நான் அதை பார்த்துட்டேன். அன்னைக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை நான் என்னுடைய எதிரியாதான் பாக்குறேன். அப்படியா? நம்பவே முடியல. இந்த விஷயத்த நீங்க இப்ப சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் சார், ரொம்ப திறமையான ஆபீசர், சீக்கிரமாவே முன்னுக்கு வந்துடுவான்னு டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. அதனாலேயே என்னுடைய மக சாதனாவை அவருக்கு கட்டி வைக்கலான்னு கூட நான் நினைச்சேன். சாதனா கிட்ட கூட கௌரி சங்கரை பத்தி ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்லி இருந்தேன். ஆனா அவளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லல. உனக்கு ஒருத்தரை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். சாரிம்மா, அவர் நமக்கு வேண்டாம். அப்ப நீங்க எனக்கு ஒருத்தரை பார்த்து வச்சிருக்கீங்கன்னு மட்டும்தானே சொன்னீங்க, அது யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே. இப்பவும் நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். நான் மாடிக்கு போறேன்பா. அவள் மாடியை நோக்கி நகர, ஆஹா, இப்பவே இவனை கட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா என்ன ஆகி இருக்கும்? நான் கூட தான் திறமையான ஒரு ஆபீசரா இருக்கேன், ஏன் அவனால மட்டும்தான் சீக்கிரமா முன்னாடி வர முடியுமோ, எங்களால எல்லாம் வர முடியாதோ? எங்களுக்கெல்லாம் இவர் பொண்ணை கொடுக்க மாட்டாரே. என்ன ஆனாலும் மிஸ்டர் குணா, உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. வெளியே வந்தவன், சாதனா, ஏன்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. மெதுவா ரூட் போட்டு உன்னை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். இனிமே நீ எங்க போற, என்ன பண்ற, இதெல்லாம் வாட்ச் பண்றதுதான் என்னுடைய மெயின் டியூட்டி. மத்த வேலையெல்லாம் அப்புறமா தான். தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் குணா. 2 நாட்கள் ஓடிவிட்டது. அன்று இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த கௌரி சங்கருக்கு ஒரு அழைப்பு வந்தது. செல்போனை எடுத்து பார்த்தான். ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு. சட்டென்று பைக்கை சாலையோரம் நிறுத்தியவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர் கௌரி சங்கர் சார், அனுப்பிரியா மசாஜ் சென்டர்ல இருந்து கூப்பிடுறோம் சார். இங்க ஒரு ரவுடி வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். பிளீஸ் சார், கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, நான் இதோ இப்ப வந்துடுறேன். பைக்கை அனுப்பிரியா மசாஜ் சென்டரை நோக்கி திருப்பினான். அவன் வந்து சேரும் போது வாசலில் நின்று கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த அந்த ரவுடி அவனை கண்டதும், ஐயோ கௌரி சங்கர் சார் என்று கத்தியபடியே ஒரே ஓட்டமாக ஓடி இருளில் எங்கோ மறைந்தான். இங்க என்ன பிரச்சனை? வாசலில் நின்றபடியே அவன் கேட்க, ஒரு நடுத்தர வயது பெண்மணி வெளியே வந்தார். சார், பிளீஸ் சார், உள்ள வாங்க, உள்ள உட்காந்து பேசலாம். கௌரி சங்கர் மசாஜ் சென்டருக்குள் வந்தான். சார், அந்த ஆள் என்னுடைய முன்னாள் கணவர் சார். அந்த ஆளுடைய தொல்லை தாங்க முடியாம நான் விவாகரத்து வாங்கிட்டேன். ஆனாலும் வாழ விட மாட்டேங்கிறான் சார். அந்த ஆள் மேல நான் கேஸ் எதுவும் கொடுக்க விருப்பப்படல சார். ஆனா அந்த ஆளை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு 2 சாந்து சாத்தி கொஞ்சம் பயமுறுத்தி விட்டா நல்லா இருக்கும் சார். எப்ப பாரு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்க மசாஜ் சென்டரை பத்தி வெளியே தப்பா பேசுறாங்களே, சரியா? ஐயோ சார், நாங்க நல்லா தான் நடத்திட்டு போறோம். ஆனா சில ஆம்பளைங்க தான் தப்பா நினைச்சு எங்களை தப்பா அணுகுறாங்க. அப்படி தப்பா அணுகிறவங்களுக்கு தேவையான வசதிகளை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கன்னு தான் வெளியே ஒரு நியூஸ் அடிபடுது. ஐயோ சார், அப்படியெல்லாம் கிடையாது.
அப்படின்னு ஒரு நியூஸ் அடிபட்டா இந்த மசாஜ் சென்டரை இழுத்து மூடி சீல் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சார், லைசன்ஸ் எடுத்துதான் சார், முறைப்படிதான் சார் இந்த மசாஜ் சென்டர் நடத்துறோம். முறைப்படி நடத்துறீங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தான் கேட்டேன். இல்ல சார், இது வரைக்கும் அப்படி கிடையாது, இனிமேலும் அப்படி இருக்க கூடாது. தன் கைகடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன், இப்ப கூட டைம் 12 ஆகுது, இந்த நேரம் வரைக்கும் எதுக்காக ஒரு மசாஜ் சென்டரை திறந்து வச்சிருக்கீங்க? சார், எல்லாருமே வேலைக்கு போறவங்க சார், உடம்பு அசதியை மாத்திக்கிறதுக்காக தான் மசாஜிங் சென்டருக்கே வராங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் சார் கஸ்டமர்ஸே வராங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க தப்பா எதுவும் நடக்கல சார். இங்க எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? 10 பேர் சார். எல்லாம் பொண்ணுங்க தானே? இல்ல சார், 4 பசங்க 6 பொண்ணுங்க. அப்படியா? பசங்களும் வேலை பாக்குறாங்களா? ஆமா சார், பொம்பளைங்களுக்கு பொண்ணுங்க தான் மசாஜ் பண்ணுவாங்க, ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை பசங்க தான் சார் மசாஜ் பண்றாங்க. எங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச் ஃபேமிலில இருந்து வர்றாங்க, பெரிய பெரிய விஐபிஸ் கூட இருக்காங்க. நீங்க வேணும்னா அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்க. இங்க வந்து போற யாரும் என் சென்டரை பத்தி தப்பா பேசவே மாட்டாங்க. ஓகே, ஆனா ஏதாவது தப்பான நியூஸ் அடிபட்டா கண்டிப்பா நான் இன்னொரு தடவை இங்க வர வேண்டியதா இருக்கும். இல்ல சார், அப்படி எதுவும் இங்க நடக்கல. சரி, நான் அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். மசாஜ் சென்டரில் இருந்து வெளியே வந்தான் கௌரி சங்கர். அது வழியாக பாய்ந்து சென்ற சாதனாவின் கார் சட்டென்று பிரேக் இட்டு நின்றது. அனுப்பிரியா மசாஜ் சென்டர் என்ற பெயர் பலகையில் அவளது விழிகள் சிக்கி கௌரி சங்கரில் வந்து நிலைத்தது. காரின் கண்ணாடியை கீழே இறக்கி எட்டி பார்த்தவள் அது கௌரி சங்கர் என்று உறுதிப்படுத்திக் கொண்டாள். தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவள், எந்த நேரத்துல இவருக்கு இங்க என்ன வேலை? சப் இன்ஸ்பெக்டர் குணா சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. இவன் அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து நான் கூட ஒரு நொடி அசந்து போயிட்டேன். கொஞ்சம் ஏமாந்திருந்தோம், விழுந்தே இருப்போம். தப்பிச்சோண்டா சாமி. பைக்கில் ஏறி அமர்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போது பைக் கண்ணாடி வழியாக பின்னால் நிற்கும் சாதனாவின் காரையும் காரில் இருந்து தன்னை எட்டி பார்க்கும் சாதனாவையும் மிகவும் தற்செயலாக கண்டான் கௌரி. அவளை பொருட்படுத்தாமல் காற்றை கிழித்துக் கொண்டு பைக்கில் மின்னலாக பாய்ந்து மறைந்தான். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.